அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து அகாடமி ஜீனியஸ் ஸ்வாட்ஸ் மாஸ்டர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்க போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியே புரியும். முடிஞ்சளவுக்கு எல்லாரும் தொடர்ச்சியாக பொறுமையாக பாருங்க. சரி வாங்க நம்ம கற்றுக்கொள்ள போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல அவளுடைய ஆரோவை பார்த்து ஹீரோவை கொஞ்சம் மிரண்டு போறான். ஏய் உன்ன நீயே பாரு. அதுக்கப்புறம் அவன் தட்டி விட இவ இன்னமும் எங்க இருக்கா. ஆனா இவ கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுறது சில பவர்ஸ் மட்டும் தான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கான். அதுவும் 2 ஸ்வாட வச்சு டோயல்ல எப்படி இவ பயன்படுத்துறா எனக்கு அதான் புரியல. கண்டிப்பா இவளை பார்க்கும் போது இவளுக்குள்ள பல நாள் ட்ரைனிங் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்பனா இவ பேசுறத வச்சு பார்க்கும்போது காம்பேக்ட் டெக்னிக்ல அந்த இடத்துல நம்மளுடைய மானவை பயன்படுத்தினா உச்சக்கட்ட பவரை வெளிப்படுத்த முடியும் அவங்க கிட்ட. அப்ப அவ சொன்ன மாதிரிதான் இப்ப அவளும் பயன்படுத்துறாளாம். திடீர்னு பார்த்தா அவ்வளவு மறந்து போறான். ஆமா யாரு இந்த ஆளுன்னு சொல்லி ஷாக்காவே பார்த்தா ஹீரோ முன்னாடி வந்து அட்டாக் பண்ண. ஒரே ஒரு அட்டாக்ல நான் உன்னை முடிக்கிறேன்னு நினைச்சேன். பட் ஆனா எப்படா என்னைய தடுத்து இல்ல என்னுடைய மானா பவர் நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஸ்வாட பொறுத்த வரைக்கும் நான் பயன்படுத்துற டெக்னிக்கை காட்டிலும் என்னை விடவும் நிறைய பேர் இந்த இடத்துல நல்லாவே ஃபைட் பண்றாங்க. அவங்கள விட நான் ரொம்பவும் கம்மியான லெவல்ல இருக்கிறதுனால டெஸ்டோட ரிசல்ட்லாம் கண்டிப்பா நான் ஃபெயில் ஆகிறதுக்கான வழி இருக்கு. நான் அந்த வழியை ஏற்படுத்தக்கூடாது. பட் இப்போ எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. நான் திரும்ப பழைய நிலைமையோட சண்டை போடுறேன். பாஸ்ட்ல இருந்து வந்தது தோகத்துக்காக கிடையாது. இது வரைக்குமே என்னுடைய மானவை பயன்படுத்தி நான் சண்டை போடுறதுக்குள்ள யாருக்கிட்டையும். பட் இப்போ முறையா நான் வெளிப்படுத்துறேன். என்ன நினைச்சு இப்போ சண்டை போட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியல. எப்படி இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஹீரோ பண்ண அட்டாக்ல அவ தடுக்கவே முடியல. அவன் ஒரு ஸ்வாடை எடுத்து அவன் முன்னாடி நீட்டுவான் பாருங்க. வெறித்தனமா இருக்கு அந்த சீனு. உன்னால இதை டாஜ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அவன் அட்டாக் பண்ண இவ தவிக்கிறா. அடோடா என்ன இது லெமன் நோக்கி வந்துட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே ஹீரோ அட்டாக் பண்ண சடனா அவனும் பின்னாடி அப்படியே சாஞ்சிட. அந்த அட்டாக் வந்து தரையில போறதுனால தூரத்துல போய் அவளும் தப்பிக்கிறான். பரவாயில்ல பல ப்ராப்ளம்ஸ் தாண்டி ஒரு வழியா உன்னுடைய மானவ பயன்படுத்தி அட்டாக் பண்ற லெவல கத்துக்கணும் போல. உண்மையை சொல்ல போனா நீ நார்மலான குழந்தையே கிடையாது. ஏன்னா நீ பண்ற அட்டாக்கை வச்சு பார்க்கும்போது தெரியுது. என்னது அதே தாங்க நீங்களும் நானும் உங்களை நார்மலான ஆளா நினைக்க கூடாது. என்னைய கட்டிலும் நீங்க பயங்கரமான டேலண்ட் கொண்டு ஆளா இருக்கீங்க. ஆனா இருந்தாலுமே நீங்க இன்னமும் நல்ல நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கணும். உங்களோட பவர் லாக் ரொம்பவும் கம்மியா தான் இருக்கு. அது சரியா உங்களால பேலன்ஸ் பண்ண கூட தெரியல. அதை பண்ணீங்கன்னா வேற லெவலா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவும் உங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். என்னது எங்கடா போற இப்போ? மாவனை இங்கே நில்றா. என்ன நினைச்சு என்ன போயிட்டு இப்படி சொல்லிட்டு போறேன். மாவனை ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன். நீங்க சொல்றதை பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ஒர்த்தை நீங்க இந்த இடத்துல நிரூபிச்சிட்டீங்க. எதுக்கு மேலேயும் நீங்க தொடரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, எதுக்குடா நீ நீயே இப்படி பெருமையா பேசிக்கிற? அதெல்லாம் ரொம்ப தப்புடான்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்தா இவங்க நீட்டிட்டு இருக்க அந்த ஸ்வாடும் கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. 3 டைம்ஸ் நான் பண்ண அட்டாக்ல உங்க ஸ்வாடையை உடைச்சிட்டேன். என்னாச்சு அப்படி பாக்குறீங்க? அந்த ஸ்வாடுக்கான காஸ்ட் வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்கு. என்னது என்னடா ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்க? இவங்க சூப்பரா சண்டை போட்டாங்க தெரியுமா? நீயும் பாரு மாதிரி நீங்க உண்மையிலே சூப்பரா சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு இவளும் சொல்ல உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவும் தைரியமா இருக்கு. அதனால அவன் பேசலாம் கண்டுக்காதீங்க. அவங்கிற கிறுக்கு பையன் வாங்க இந்த கிளம்புன்னு சொல்ல. ஓகே என்ன இவ பேசிட்டு இருக்கா? உண்மையிலேயே இவங்க 2 பேரும் யாரு? அதுலயும் அவனுக்குள்ள இருந்து எப்படி அந்த மாதிரியான பவர் வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மறுநாளே அந்த அகாடமிக்கு கிளம்புறதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நேற்று ஸ்வாடு உடைச்சேன். அதுக்காக காஸ்ட் எவ்வளவு ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல என்னங்கன்னு சொல்ல. ஆமா என்ன இது? அதுவா இதெல்லாம் புக்ஸ் உனக்கு தேவையானது. வேலையன் அகாடமியில இருக்கிற முக்கியமான புக்ஸ். அதே மாதிரி கூடவே நிறைய நோட்ஸும் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீ எடுத்து படிக்க ஆரம்பிச்சதுனால உனக்கு கரெக்டா இருக்கும். உனக்கு வேண்டாம்னு சொல்லிடு. இப்பயே கொடுத்துரு திரும்ப. ஏன்னா உனக்கு டெஸ்ட்டுக்கு இன்னமும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ பிசிக்கலுக்கு எப்படியோ ரெடி ஆயிட்டுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும் தேரியில நீ கோட்டை விட்டுறக்கூடாதுன்னா அதுக்கும் பாஸ் ஆகணும் வேலைக்கு ஆகும். அப்பனா இது மொத்தத்தையும் நான் படிச்சதா அங்க பாஸ் ஆக முடியுமா? ஹீரோவா கிட்ட ஸ்வாட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க பண்ற வேலையை பார்த்தா என்னையே இந்த இடத்துல ரெஸ்ட் இன் பீஸா மாத்துறீங்க போல. இல்ல டென்ஷன் ஆகாது. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் பாரு. நீ நல்லாவே ஸ்வாட் எல்லாம் கைத்த வந்தவனா இருக்க. பட் உனக்கு தேரியில கோட்டை விட்டீங்கன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா நான் என்ன பண்றது? அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஒழுங்கா இதெல்லாம் வாங்கிக்கோ. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ஃப்ரீ தான் உனக்கு. என்னது ஃப்ரீயா? இருந்தாலும் நமக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நேத்து நீ அதுல இருந்து கத்துக்கிறத வச்சு எப்படியாச்சும் பாஸ் ஆக பாரு. கூடவே இன்னமும் நிறைய விஷயத்த நான் இந்த இடத்துல பண்றதுனால என்ன மறந்துடாத. நீ எந்த அளவுக்கு கடினமா படிச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு ஈஸியா தேரியில கூட பாஸ் பண்ணிடலாம். நீ மட்டும் அந்த இடத்துல பாஸ் ஆகலன்னு வச்சுக்க அந்த இடத்துல என்னால எந்த விதமான உதவியும் பண்ண முடியாது. அதனாலதான் இப்பவே உனக்கு நான் ஃப்ரீயா தரேன். நான் உன்னோட திறமையை நான் பாத்துட்டேன். ஓ அப்படியா? இப்பதான் நல்லா புரியுது. நான் எப்படியாச்சும் பாஸ் ஆக பாக்குறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் அவளும் கிளம்பும் போது சரி டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு நம்ம பார்ப்போம்.
இம்பீரியல் கேபிட்டலுக்கு வந்துருங்கண்ணா. அப்படி அவ கேரேஜ்ல கிளம்ப, சிங்கிள் புக்க கூட படிக்காம விட்டுறாத அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் சரிதான், இருந்தாலும் ஒரு வீக்கா இருக்கிற பாடிக்கு வந்து திரும்ப திரும்ப ட்ரைனிங் கொடுத்தா இன்னமும் அது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரி எப்படிதான் போக போதோ முதல்ல போய் படிப்போம், அதுக்கப்புறம் மிச்சது எல்லாத்தையும் முடிப்போம். அதுக்கப்புறம் ஹீரோவா வந்து கிளம்ப அவன் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். வழக்கம் போல இல்லாம அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துக்க. இதை பார்த்துட்டு அவன் அக்கா காரியம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுரா, குடு சாப்பிட்றேன், சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி, சூப்பரா இருக்கு. அப்படியா, சரி சரி பிரதர், பொறுமையா சாப்பிட்டா நல்லா இருக்குமே ரோனனே. அதெல்லாம் டைம் இல்லை எனக்கு, நான் போயிட்டு எப்படியாச்சு இன்னமும் நிறைய விஷயத்த கத்துக்கணும், நிறைய படிக்கணும். அதுக்கப்புறம் நைட் டைம்ல ஹீரோவும் நிறைய மான்சஸ் கூட சண்டை போட்டு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிக்கிறேன். இன்னமும் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். மான்சஸ் இந்த வில்லேஜை சுத்தி இருந்தது எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன் ஓரளவுக்கு. அண்ட் அப்புறம் கூடவே ஸ்டடிஸும் பண்ணணும். இதை மட்டும் விட்டுட்டேன், மொத்தமா சோழி முடிஞ்சு. ஆனா மெமரைஸ் பண்றது ரொம்ப கடுப்பாகுது. சண்டை கூட போட்டுலாம் போல, ஆனா மெமரைஸ் பண்றது ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் ஒரு மைனரா இருந்துக்கிட்டு ஒரு படிக்கிற துப்பு கூட இல்லாம இருக்கேன். ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். பிராக்டிக்கல் என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் தேரியில சொதப்போம் நல்லாவே தெரியுது. இதுல இருந்து விட்டுறாதரா, எப்படியாச்சும் கண்ணு முடிச்சாச்சு படிச்சிருன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மாசம் கழிச்சு டெஸ்ட் நடக்க போகுது பேலியன் அகாடமில. அதுக்காக அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்ப இம்பீரியல் கேபிட்டல் இப்ப காமிக்க, அந்த இடத்துல பெஸ்டான ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இம்பீரியல் கேபிட்டல்ல. அந்த இடம் தான் மெயினான இருக்குது. அந்த இடத்துல டெஸ்ட்டும் நடக்க போகுது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்காக இப்ப பார்த்தா அசலாவா வெளியே நின்னுட்டு, ஆமா இதுதான் பேலியனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. அவங்க சொன்னது உண்மையிலே சூப்பர் தான், பேலியன் அகாடமி இப்படி எல்லாம் இருக்குமா, பயங்கரமான ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன ஆர்ட் ஒர்க், இதை பார்த்து வந்தியா, அகாடமில சேர வந்தியா, ஒழுங்கா வந்த வேலையை பார்க்கணும், நடுவரத்துல நின்னுங்க நீ எதுக்கு புலம்பிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோ கேட்க, உள்ள போகாம புலம்புறத ஃபர்ஸ்ட் நிறுத்து, டெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறாங்களாம், நம்ம போகலன்னா லேட் ஆயிடும் வா. சாரி ரோனனே. சரிடா. ரோனன் என்னாச்சு உன்னுடைய ரியாக்ஷனுக்கு, என்னாச்சு என்ன பேசுறேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லன்றியா? எனக்கு தெரிஞ்சு ரோனன் நீ இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா படிச்சு படிச்சு மண்டெல்லாம் குழம்பி போயிட்டு இருக்கு. இதை நான் திரும்பியும் சொல்ல மாட்டேன் சரியா? அதனால யூஸ்லெஸ்ஸான பேச்சை விட்டுட்டு போவோமா இந்த தெரிந்து பைத்தியம், போலாமான்னு சொல்லிட்டு தலையில அடிச்சு இஸ்துன்னு போக, ஓ வலிக்குதுடி வாயில சொன்னா என்னடா, சரி வா வா போவோம், ஒரு முக்கியமான ஆளை வேற இந்த இடத்துல பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப இந்த இம்பீரியல் கேபிட்டல்ல முக்கியமான ஒரு ஆளும் இருக்கான், ஸ்வாட்ஸ்டைன் சொலிபென். ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உடைய கிளான்ல கிராண்ட்லியான்னு சொல்லப்படுற ஜீனியஸ் ஸ்வாட்மேன் அந்த கிளான்ல அழைக்கப்படுற ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். டெஃபினெட்லி அவன் இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருப்பான். அவனை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்தா கரெக்டா நடந்துக்கணும். அவனை திரும்ப பார்க்க முடியுமா டெஸ்ட்ல நடக்கும் போது? சரி ஓகே, இங்க இருக்கிற இடத்த பார்க்கும் போது கண்டிப்பா நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற இடம் வேற, அவன் இருக்கிற இடம் வேற. எப்படி சந்திப்போம் தெரியல, வாய்ப்பு கிடைச்ச போவோம். அசல் அவன் டே ரோனனே என்னடா நினைச்சு கம்முன்னு நின்னுட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏய் ஒன்னும் இல்ல, அது என்னன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம அந்த திருடங்கிட்ட இருந்து பிடிச்சு எடுத்த அந்த கோழி இருந்துச்சுல, சாரி அந்த ப்ளூ கலர் பறவை, அதுகிட்ட இருந்து கிடைச்ச ஃபெதரை வந்து இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வரும்போது அதோடைய ஓனர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கிறான்னா, நம்மள சந்திக்க வரும்போது அந்த ஃபெதரையும் எடுத்துன்னு வர சொன்னானா, அதை தான் யோசிக்கிறேன். அவன் எது கேட்டாலும் பண்ணுவான்னா, நம்ம அகாடமி சம்பந்தப்பட்ட விஷயம் எதுனா அவனுக்கு தெரிஞ்சாலும் நம்ம கேட்கலாம்ல. ஆல்ரெடி நமக்கு இப்போ தயாரா தான் இருக்கும் டெஸ்ட்ல. ஏன்னா இம்பீரியல் கேபிட்டல் வரதுக்கு முன்னாடி அந்த ஆள் நாவை பத்து சொன்னான். அதனால யோசிக்கிறேன் இப்ப அவனை பார்க்க போலாமா அப்படின்னு. அவன் ஃபெதர் எடுத்துக்கின்னு வர அவனுக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங் உடைய டாப் ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, என்ன இது நம்மளுடைய ஜாப்ல ஈஸியா முடியல, சீக்கிரம் ஒரு ப்ரொஃபஸரா இந்த இடத்துல நான் நிறைய வேலையை முடிக்காம வச்சுட்டு இருக்கேன். அப்ப பார்த்தா இவங்கிட்ட தான் அந்த ப்ளூ கலர் பறவை இருக்கு. ஜெபி நீ திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தெரியுமா, அதனால என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன், கவலைப்படாத. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல வந்து உன்னை காப்பாத்தின பசங்க 2 பேர் இந்த இடத்துக்கு வரனாங்களே, அவங்க வந்தாங்கன்னா அவங்க நல்லதா கவனிச்சுதான் அனுப்பணும். இவர் தான் பேலியன் அகாடமியோட ஜுவாலஜி ப்ரொஃபசர், பேரு வந்து வேரன் ஃபைனசர். நம்ம இவரை லைன் ப்ரொஃபசர்னு சொல்லுவோம். சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காத்து வாங்கறதுக்கு இந்த டோரை ஓபன் பண்ணுவோம் சொல்லிட்டு ஜன்னலை திறக்கிறதுக்கு அவரு போறாரு. டுடே இன்னைக்கு எதனா நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும், வித்தியாசமா நடக்கணும், அதுக்காக இந்த காத்தையாச்சு நல்லபடியா சுவாசிப்புன்னு சொல்லிட்டு அவரும் திறக்கலாம்னு பார்க்க, செத்தீங்களா நாங்க வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோவும் டோரை ஓபன் பண்ணு. அது ஜன்னலை பார்த்த உடனே இவரு பதறாரு, அந்த பறவையை பதறது, அம்மா பைத்தியக்கார வந்துட்டான் பூச்சாண்டி ஓடுவாங்க, நீதான் இந்த இடத்தோடைய ஓனரா பீஸ்ட் மேன் டியூட் அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அவரும் யாரா நீ பைத்தியக்கார அனுமதி இல்லாம உள்ள வந்துருங்க சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அந்த பறவையும் இன்னொரு பக்கம் கத்த. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிஞ்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.